அதாவது இந்த நிதியை பற்றி பேசவும், இந்த கல்வி தொகையை பற்றி பேசவும், கல்வியை பற்றி பேசவும், நீட்டை பற்றி பேசியிருந்தால் கூட ஒரு சந்தோஷம்தான். இதெல்லாம் அவர் வந்து பேசியிருந்தால் ஒரு நல்ல கட்சி தலைவர். இல்லை அவர் சொந்த விஷயமாக போயிருந்தாருனாக்கா, இங்கே சட்டசபை நடக்கும்போது இவர் சொந்த விஷயமாக போயிருந்தாருனாக்கா அவர் என்ன தலைவர் நீங்களே வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க தம்பி. ஒரு வாய்ப்பு அவரை பார்த்து கூட்டணிக்கு இப்போ மறுபடியும் சொல்லியிருக்காரு, கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இப்போ ஈவினிங் பேப்பரில். அதாவது மாறி மாறி பேசுகிறார். அவருடைய இது எனக்கு ஒன்றும் இதுவாக தெரியல, மக்களுக்காக இது பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு ஏடிஎம்கேல அவர் வந்து ஒரு பெரிய தலைவர் மாதிரி தோணலை, என்னுடைய கருத்து பார்த்து. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, இந்த கதைலாம் இங்கே புண்ணாக்கு, எல்லா புண்ணாக்கும் ஒரே தான். எந்த ஆணியும் பிடுங்க வேணாம். நீ தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய போகிற? 5 பேருமே மேலுமே கேஸ் இருக்கு, அக்யூஸ்டுங்க தான். இந்த 5 பேருமே தான் அங்கே போயிருக்காங்க, வேறு யாரோ போயிருக்காங்களா? இங்கே 5 பேர் மேலே கேஸ் இருக்கு இல்லையா? இந்த 5 பேர் தான் போய் பார்க்குறாங்க. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, சட்டசபையில் பேசுகிறோம். நீ டெல்லியில் போய் ஜனாதிபதி சந்திச்ச மனு கொடு, பிரதமர் சந்திச்ச மனு கொடு. அமித்ஷா என்பவர் பிஜேபியால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களை பூரா அழிக்க, மாற்று கட்சிகளை அழிக்க உருவாக்கப்பட்டவர். அவரிடத்தில் நீ பேசுகிறேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தானே பேசுகிற, உண்மை தானே?